Hi friends, நான் உங்க anime freak வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 9 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசில அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி ஹெல்த் ஃபுல்லா குறைச்சு விட்டுரும். நம்ம ஹீரோ இருந்தாலுமே ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவர் சண்டை போட ரெடியா இருந்தாலுமே டக்குன்னு அந்த கழுதைப்புலி அட்டாக் பண்றதுக்கு வர அங்க குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி குட்டியா இருந்த அந்த பப்பி பெரிய உல்ஃபா மாதிரி அதோட கைய கட்டிக்கும் பாருங்க. அந்த உல்ஃப் அதை கடிச்சுக்கிட்டு நிக்க அந்த சிஸ்டம் பாப்பப் ஆகி அந்த உல்ஃப் உங்க கூட சேர்ந்து சண்டை போடணும்னு நினைக்குது. நீங்களும் அது கூட சேர்ந்து சண்டை போடுறீங்களா, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்கும் பாருங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணாம பாக்குறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் சும்மா பயங்கரமா நின்னுட்டு அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசை பார்த்து சொல்லும் பாருங்க, நீதான் அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு, குட்டியா இருந்த இவ்வளவு பெருசா மாறிட்ட, அந்த வாளு அதோட சக்திய உனக்கு கொடுத்துருச்சா அப்படின்னு அது கேட்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ என்ன அந்த ஸ்வாடு அதோட பவரை இதுக்கு கொடுத்துக்குச்சா, அதோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசை காப்பாத்திருச்சா. என்னதான் அந்த வாழு வாழ வாழன்னு பேசினாலும் அது கடைசி வரைக்கும் பீஸ்ட் மோனார்க்கு விசுவாசியா இருந்து அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசை காப்பாத்தணும்காக அதோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்க. அப்ப மறுபடியும் ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்க கூட பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு சேர்ந்து சண்டை போடணும்னு விரும்புது, நீங்க அது கூட சேர்ந்து சண்டை போடுறீங்களா அப்படின்னு அது கேட்கும் பாருங்க. நம்ம ஹீரோவோ இது என்ன கேக்குது, சேர்ந்து சண்டை போடணுமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? சரி, நான் இதுக்கு முன்னாடியும் அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வெப்பனான அந்த ஸ்வாடு கூட சேர்ந்து நான் சண்டை போட்டிருக்கேன், அப்படின்னா இது கூட சேர்ந்து என்னால் சண்டை போட முடியும். நான் இதை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும், நான் இது கூட சேர்ந்து சண்டை போடுறேன், கண்டிப்பா எஸ் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்கிரீனை டச் பண்ணுவார் பாருங்க. அந்த ஸ்கிரீனை டச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் சொல்லும் நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுமா. நம்ம ஹீரோவோ என்னடா சேர்ந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேரும் ஏதோ புலி மந்திரக்கல்ல தொட்ட மாதிரி பாதி அவர் மூஞ்சி பாதி உல்ஃப் மூஞ்சி மாதிரி காட்டுவாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவோட மைண்ட்ல அந்த உல்ஃபோட ஞாபகம் வரும் பாருங்க. அப்படி பிளாஷ்பேக்கு போறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த உல்ஃப் அப்படி குட்டியா உட்காந்துட்டு இருக்கும், பக்கத்துல அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் உட்காந்துட்டு இருக்கும். ஏதோ குகைக்குள்ள இருக்காங்க போல. அங்க அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, உங்க அப்பா பீஸ்ட் மோனார்க்கு ஷேடோ மோனார்க்கு கூட சண்டை போட்டதுல இறந்து போயிட்டாரு, இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நீ கவலைப்படாத, நான் உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்க்கிறேன், வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் தோத்தாலும் அதுல இருந்து மீண்டு வரதும் வராததும் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம மீண்டு வந்து இந்த உலகத்துல சக்தி வாய்ந்தவங்கள மாதிரி நம்ம சந்தோஷமா வாழ போறோம், நான் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசை தடவி கொடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப பாசமா. அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசோ சின்ன நாய்க்குட்டி மாதிரி அப்படி செல்லம் கொஞ்சிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த உல்ஃப் குட்டி பயத்துல அப்படியே அழுதுகிட்டு நடுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும். என்னடா ஆச்சு, அடுத்த சீன்ல என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்க அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரு முட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். அங்க முன்னாடி வரிசையா மனுஷங்க வித்தியாசமா இருப்பானுங்க. அவனுங்க மண்டையில ஏதோ ஒளிவட்ட மாதிரி நின்று இருக்கும். அவனுக்கு பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பானுங்க, ஏதோ மேஜிக்கால நிறைஞ்சவனுங்க மாதிரி இருப்பானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, நீதான் என்ன தோக்கடிச்சல, அப்புறம் ஏன்டா இன்னும் என்ன கொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன கொல்ல வேண்டியதானே அப்படின்னு அது கேட்க. அப்போ டக்குன்னு ஒரு அம்மா கையில குழந்தையோட காட்டுவாங்க பாருங்க. அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க, ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க முகத்தை ஃபுல்லா காட்ட மாட்டாங்க, ஒரே இருட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்க மண்டைக்கு மேல ஒளிவட்ட மாதிரி ஒரு மேஜிக் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, உன்னை அவ்வளவு சீக்கிரமா கொன்னுற மாட்டோம், நீ எங்களுக்கு தேவைப்படுற ஒரு மான்ஸ்டர், உன்னை வச்சு நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, அதை விட்டுட்டு உன்னை கொல்லுவோன்னு நினைக்கிறியா, நாங்க என்ன முட்டாளா அப்படின்னு அவங்க கேட்பாங்க பாருங்க. அப்புறமா பார்த்தா அவங்க கையில இருக்க அந்த கை குழந்தைங்க, அந்த கை குழந்தை பேசும். அந்த கை குழந்தை சொல்லும் பாருங்க, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன்,
நான் உன்ன மாதிரி ஒருத்தனை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும். இந்த குழந்தை பேசுதுன்னா இந்த குழந்தை கதையில போக போக முக்கியமான நிறைய சம்பவம் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதையில அடுத்தடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். சரி வாங்க இப்போ பார்க்கலாம் கதைக்குள்ள என்ன நடக்குதுன்னு. அப்புறமா தலையில ஒளிவட்டத்தோட இருக்கிற அந்த வினோதமான மனுஷங்க கையில ஒரு எல்லோ ஸ்டோன் மாதிரி எடுத்துட்டு அந்த கழுது புலி மான்ஸ்டர் கிட்ட அப்படி கொண்டு போவாங்க பாருங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அந்த எல்லோ கலர் ஸ்டோனை அந்த மான்ஸ்டர் கண்ணுலயே சொருவிடுவானுங்க. அதை பார்த்துட்டு அந்த உல்ஃபு குட்டியோ பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கும். அப்புறமா அந்த கையில குழந்தை வச்சிட்டு இருக்க அந்த அம்மா சொல்லுவாங்க, இனிமே உன்னோட பேரு ஐனா பொறுக்கி. இனிமே நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை மனுஷங்க எல்லாத்தையுமே உயிரோட பிடிச்சி அவங்கள எங்க கிட்ட ஒப்படைக்கணும். இந்த வேலையை மட்டும்தான் நீ எங்களுக்காக செய்யணும். இதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க அந்த கை குழந்தை பேச ஆரம்பிக்கும் பாருங்க. நாங்க உன் கண்ணுக்குள்ள செலுத்திருக்கிற அந்த கல்லு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது உனக்கு பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்னு அந்த கை குழந்தை சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு குட்டி உல்ஃபு கத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப கோபமா. அடுத்து அந்த குழந்தை சொல்லும் பாருங்க, இந்த மேஜிக் கல் யார்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து அது வேலை செய்யும். உன்னோட ஆசையை அது நிறைவேற்றி நீ என்னென்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே நடக்க வைக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான கல். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆக்ரோஷத்தையும் உன்னோட கோபத்தையும் அதை அதிகப்படுத்தி நீ நினைக்கிறது எல்லாத்தையும் அது நடத்தி வைக்கும் அப்படின்னு அந்த கை குழந்தை சொல்லி முடிக்க இந்த பக்கம் அந்த உல்ஃபு குட்டியோ அந்த ஹைனா மான்ஸ்டரை பார்த்து ரொம்பவே ஏக்கத்தோட கதறி கதறி அழும். ரொம்பவே அழுதுட்டு இருக்கும். அப்புறமா அந்த ஹைனா மான்ஸ்டரு அதோட கண்ட்ரோலை ஃபுல்லாவே லூஸ் பண்ணிட்டு பயங்கரமா வில்லத்தனமா கத்தும் பாருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி அங்க கட் பண்ணி இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆயிட்டு அப்படியே மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு பாருங்க. இப்ப நான் பார்த்தது எல்லாமே அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு உல்ஃபோட மெமரிஸா? அதோட மெமரிஸா நான் அப்ப பார்த்தேன். அங்க இருந்த வினோத மனுஷனுங்க அவனுங்க மண்டையில வினோதமா ஏதோ லைட் வேற எரிஞ்சிட்டு இருந்தது. அவங்களோட கண்ணு அது ரொம்ப பிரகாசமா மின்னிட்டு இருந்துச்சு. இவங்க தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? இவனுங்களுக்கும் அந்த இட்டாரியத்துக்கும் டைரக்டா ஏதோ கனெக்ட் இருக்குமா? அப்படி இவனுங்களுக்கும் இட்டாரியத்துக்கும் தொடர்பு இருந்தா அது என்னவா இருக்கும்? இவனுங்க எதுக்காக இந்த ஹைனா மான்ஸ்டரை மனுஷங்க எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வர சொன்னானுங்க? அவனுங்களுக்கு எதுக்காக இந்த மனுஷங்க எல்லாம் உயிரோட தேவைப்படுறாங்க? அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு உல்ஃபோ அந்த பொறுக்கிய பழி வாங்கணும் கொல்லணும்னு நினைக்கல. அதுக்கு அந்த பொறுக்கி மேல இன்னும் பாசம் இருக்கு. அதை தடுத்து நிப்பாட்டணும்னு தான் நினைக்கிறதே தவிர அதை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேங்குது. இதோட பிளானுக்கு நான் ஒத்து போனா எப்படினாலும் அந்த ஹைனா மான்ஸ்டரை நான் அடிச்சுதான் ஆகணும். அவனை நான் தோக்கடிச்சுதான் ஆகணும். ஆனா இப்போ என்னோட பவரை வச்சுட்டு அவனை என்னால எப்படி அடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்போ இந்த பக்கம் அந்த ஹைனா மான்ஸ்டரை காட்டுவாங்க. அது பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். அதோட ஆரா சும்மா வேற லெவல்ல வெளியே வந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா சிஸ்டத்துல இருந்து டக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களுக்கு ஒரு புது குவெஸ்ட் வந்திருக்கு, நீங்க உங்க கூட்டாளிய சேர்த்துக்கணும் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா டக்குன்னு இன்னொரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி அதுல காட்டும் பாருங்க. உங்களோட டாஸ்க்கு மோனார்க்குகளின் வாரிசுகள், நீங்க எல்லா மோனார்க்கோட வாரிசையும் ஒன்னா உங்களோட கூட்டாளியா சேர்த்துக்கணும். மொத்தம் 8 மோனார்க்கோட வாரிசு இருக்கு. நீங்க இப்போ அதுல ஒரு மோனார்க்கோட வாரிசை உங்க கூட்டாளியா சேர்ந்துருக்கீங்க. இன்னும் 7 மிச்சம் இருக்கு. உங்களோட ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த ரிவார்டுல ஒண்ணுமே காட்டியிருக்க மாட்டாங்க. கொஸ்டின் மார்க் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. போக போக தான் அந்த ரிவார்டு என்னன்னு காட்டுவாங்க போல. அப்புறம் ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும் பாருங்க. அதுல போட்டிருக்கும் பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசான அந்த உல்ஃபு அதை சுத்தி பயங்கரமா ஒரு மாதிரி ஆறா மாதிரி வரும். அந்த உல்ஃபுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா அவரை சுத்தி ரொம்ப பயங்கரமான ஆறாவெல்லாம் வருமா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது, என்ன சுத்தி ஏதோ விசித்திரமா நடக்குது, இந்த சிஸ்டம் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கு, என்ன சொல்லுது இந்த சிஸ்டம், எனக்கும் இந்த உல்ஃபுக்கும் பாண்டு கிரியேட் ஆயிடுச்சா, அப்படி என்ன பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி லாங் ஷாட்ல காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த உல்ஃபு பக்கத்துல இருக்கும் பாருங்க. அந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா பிரகாசிக்கும்.
பாக்குறதுக்கே ஏதோ சூரியனிலிருந்து வர வெளிச்ச மாதிரி ரொம்பவே பிரகாசிக்கும் பாருங்க. அதை பார்க்கவே முடியாது. நம்ம பெரு கூட அதை நேருக்கு நேரா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். அடுத்து பெரு அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம பார்த்துட்டு சொல்லுவான் பாருங்க, அங்க என்ன நடக்குது, என் சின்னையாக்கு என்ன நடக்குது? அந்த சிஸ்டம், என்னோட வாத்தியாருக்கு அந்த சிஸ்டம் கொடுத்த அனுபவம் வேற, என்னோட சின்னையாக்கு கொடுக்குற அனுபவம் வேற. அந்த சிஸ்டம் என்னோட சின்னையாவை எந்த வழிக்கு கூட்டு போகுதுன்னு தெரியலையே, இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. இங்க அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் அதை பார்த்துக்கிட்டு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் இதை சேர் போட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்களாடா அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு வேகமா கத்திக்கிட்டே வரும் பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட. அப்படி கத்திக்கிட்டே வந்து ஓங்கி அதை கைய வச்சு குத்தும் பாருங்க நம்ம ஹீரோவை. குத்துன குத்துல அந்த இடம் ஃபுல்லா புயல் மாதிரி கிளம்பி போய் அந்த இடத்துல கல்லு மண்ணு எல்லாம் சத்தறி போயிரும். குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடம் ஃபுல்லா ஒரே புழுதி காடா இருக்கும். அங்க என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரே புகை மூட்டமா இருக்கும். அப்புறமா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, ஸ்கில் உருவாக்கப்பட்டது, உங்களுடன் பீஸ்ட் மோனார்க்கின் வாரிசு ஒன்றிணையப்பட்டது அப்படின்னு வரும் பாருங்க. இங்க அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரை காட்டுறாங்க. அதுவோ என்னடா அது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்க ஒரு கை அந்த கழுதைப்புலியோட கைய புடிச்சிருக்கும் பாருங்க. அது கையில அப்படி வெள்ளை கலர் நகமா இருக்கும். யாருடா அது, யாரு பிடிச்சிருக்கா அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து காட்டுறாங்க, தலைமுடியெல்லாம் வெள்ளையா இருக்கும், நெத்தியில சிலுவை போட்ட மாதிரி சிம்பிளா இருக்கும் பாருங்க. அப்புறம் காட்டுவாங்க பாருங்க, அது நம்ம ஹீரோ தாங்க. அவரோட தலைமுடி ஃபுல்லா வெள்ளையா பயங்கரமா இருக்கும். நெத்திலையும் கண்ணுக்கு கீழேயும் கருப்பு கலர்ல சிம்பிள் இருக்கும். அவரோட கைய பாருங்க, ஷேடோ பவரும் சேர்ந்து இருக்குங்க. நம்ம ஹீரோ முகத்துல அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து மாறத பார்த்தா ஜுஜுட்சு கைசன்ல நம்ம சாபங்களின் அரசன் ரியோமன் சுகுனா யூஜி இத்தாரி உடம்புல போனதுக்கு அப்புறம் மாறுவான் பாத்தீங்களா, அதே மாதிரி பயங்கரமா இருக்குது. யாரெல்லாம் சாபங்களின் அரசன் ரியோமன் சுகுனாவின் ஃபேன்ஸா இருக்கீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. பாக்குறதுக்கு சும்மா மாசா இருப்பாருங்க. முடிஞ்சது உனக்கு இனி கருணையும் இல்ல, இவ அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மாசா நிக்க, நம்ம ஹீரோ அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரோட கைய அசால்ட்டா புடிச்சிருப்பாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்காரு. அப்புறமா ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, உங்க உடம்போட அந்த பீஸ்ட் பொசஸ் ஆயிருக்கு, உங்களோட மானா பவர் ஒரு செகண்டுக்கு ஒரு மானா வீதமா குறையும். அது மட்டும் இல்லாம உங்களோட பவர் எல்லாமே அந்த பீஸ்டோட பவர் மாதிரி ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லும் பாருங்க. அப்புறமா அந்த கழுதைப்புலியோ கைய ஓங்கிட்டு அப்படின்னு கோபமா, என்ன இவன் இப்போ அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிச தனக்குள்ள இழுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வேகமா அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா டாஜ் பண்ணவர் அது எல்லாத்தையுமே. இந்த கழுதைப்புலியோ அப்படின்னு கத்திட்டு வேகமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காம அசால்ட்டா டாச் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பாரு பாருங்க, என்னோட உடம்பு ரொம்ப லேசா இருக்கு, என்னோட கேட்கற திறனும் சரி, என்னோட பாக்குற திறனும் சரி, என்னோட ஸ்மெல் பண்ற திறனும் சரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவனோட ஒவ்வொரு மூவும், ஒவ்வொரு கை அசைவும், ஒவ்வொரு அட்டாக்கும் அது எங்க வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எந்த திசையில இருந்து வருது அப்படின்றத என்னால முன்கூட்டியே கணிக்க முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பார் பாருங்க. அவன் படப்பட படப்பட படப்படன்னு அட்டாக் பண்ணுவான். அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரு அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ டாச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல இருந்து ஓங்கி ஒரு கிக்கு விட்ட கிக்குல அது தவடெல்லாம் பேந்துக்கிட்டு அப்படி மல்லாக்க பார்க்கும் பாருங்க. வாயில இருந்து பல்லெல்லாம் பேந்து ரத்தம்லாம் தெரிக்கும். அந்த ஹைனா மான்ஸ்டரோ என்னடா ஆச்சு, என் வாய்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரத்தம்லாம் தெரிச்சு போய் நிற்கும். நம்ம ஹீரோ இங்க மாசா நிப்பாரு பாருங்க. ஆராயெல்லாம் சும்மா அப்பா அட்டைய கலப்போம். நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே இந்த ஒயிட் டைகர் கில்டு பீக்கு மாதிரி இருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படி மாசா நின்றுட்டு இருக்க இந்த பக்கம் அடி வாங்கின அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் கண்ணை காட்டுறாங்க. அதுல அந்த சிம்பிள் வரும் பாருங்க, அந்த வினோதமான மனுஷன சிம்பிள். அந்த சிம்பிள் வந்தோடனே அது சும்மா பயங்கரமா முறைச்சுக்கிட்டு நிக்கும். அப்படி அது கோபமா நின்றுட்டு இருக்கும் பாருங்க. அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் கோபத்துல அப்படி கத்திக்கிட்டே சொல்லும், நான் தோக்க மாட்டேன், நான் தோக்க மாட்டேன்டா
அப்படின்னு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு கையை வச்சு தடுத்துருவாரு. இருந்தாலும் அந்த குத்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு பெருவோ என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது, அதோட பவர் அதிகரிச்சிருக்கா, எப்படி அது இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெரு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் கத்திக்கிட்டே சொல்லும் பாருங்க, இது எப்படி நடந்தது, நீ என்ன பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்ன மாதிரி கேவலமான மனுஷன் ஜென்ம கிட்ட தோக்க மாட்டேன்டா. உன்ன மாதிரி இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிற ஒரு மனுஷ பிறவி கிட்ட என்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு தோப்பா நினைச்சியாடா? நீலாம் மனுஷ பூச்சிடா, மனுஷ பூச்சி, நீலாம் என் கூட மோதுறதுக்கு லாய்க்கே இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமா கத்திக்கிட்டே குத்த போகும் பாருங்க. நம்ம ஹீரோவோட கையும் அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரோட கையும் சும்மா நேருக்கு நேரா நிக்கும். மாஸ்டர் படத்துல விஜயோட கையும் விஜய் சேதுபதியோட கையும் நிக்கிற மாதிரி அப்படியே நிக்கும் பாருங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா அவங்க கையில குத்துவாங்க. குத்துற அந்த இடமே சும்மா அதிரும். கல்லு மண்ணு எல்லாம் தெரிச்சு போயிட்டு இருக்கும். இங்க நம்ம ஹீரோ குத்துன குத்துல அந்த கழுதைப்புலி கையோ சும்மா முறுகி போய் உடஞ்சி ரத்தமெல்லாம் சதறி போயிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த கழுதைப்புலியோ என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ இங்க ஸ்டைலா பாக்ஸர் மாதிரி நின்னுட்டு இருப்பாரு பாருங்க. அப்போ டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும், நீங்க அன்ஆர்ம்டு காம்பாக்ட் ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அன்ஆர்ம்டு பவர் கிடைச்சிருக்கு. அதன் மூலமா நீங்க வெறும் கையால சண்டை போடும் போது 33% அதிக டேமேஜ் உருவாகும் அப்படின்னு அந்த ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க. அடுத்த சீன்ல நம்ம பெருவை காட்டுவாங்க. பெரு அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் கிட்ட சொல்லுவா பாருங்க, டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சின்னையாவை பார்த்து சாதாரண பூச்சி மனுஷன் சொல்லியிருப்ப, அவர் யாரு, யாரோட பையன் உனக்கு தெரியுமாடா? இந்த பிரபஞ்சத்திலேயே எல்லா சக்தியை விட ரொம்ப அதிக சக்தி உடைய அவரோட பையன்டா அவன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க பெரு. ருத்ரஸா அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல மாசான மியூசிக் ஓடும் பாருங்க. நம்ம சேட மோனார்க் சங் ஜின்வுவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேட மோனார்க் சங் ஜின்வுவோட பேரை கேட்டோன்னா அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரு அப்படி சாக்காயிரும். பேரை கேட்டோனே சும்மா அதிருது இல்ல அப்படின்ற மாதிரி சும்மா சாக்காய் நின்னுட்டு சொல்லும் பாருங்க. என்ன சொல்ற அப்படின்னா இவன் அந்த சேட மோனார்க்கோட பையனா? இத முதல்லயே சொல்லி தொலைய வேண்டியதானடா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ணி காலை மேல தூக்கிட்டு கீழே வந்து அது தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்ச அடியில அது தரையெல்லாம் பொழந்துட்டு தலை உள்ள போயிரும். கல்லெல்லாம் செதறும் பாருங்க. அப்படி வெளியே காட்டுறாங்க லாங் ஷாட்ல. அடிச்ச அடியில அங்க புழுதி ஏற்பட்டு அந்த மலையை விட்டு வெளியவே வந்துரும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அடி. அந்த பயங்கரமான அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் சோலி முடிஞ்சிரும். அப்புறம் நம்ம ஹீரோவோட தலைமுடியை காட்டுறாங்க. அப்படி ஒரு மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா நார்மலா கருப்பு கலர்ல மாறிடும். என்னடா மறுபடியும் கருப்பு கலர்ல முடி மாறிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு அந்த உல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படி நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து வெளியே வந்துரும். அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி அந்த உல்ஃபும் சரி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருமா. அப்புறம் அங்க படுத்து கிடக்குற அந்த கழுதைப்புலி மான்ஸ்டரை காட்டுவாங்க. அது சொல்லும் பாருங்க, நான் என்ன ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்குமா. டக்குன்னு அந்த உல்ஃபு அது கிட்ட போயிட்டு அதோட தலைய நக்கும் பாருங்க. ரொம்ப பாசமா பாக்குறதுக்கே ரொம்ப சென்டிமெண்டா இருக்குங்க. அந்த உல்ஃபு அந்த கழுதை புலிய நக்கி அதோட பாசத்தை காட்டுனதுல அது கண்ணுல இருந்த அந்த பேரியர் மேஜிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டோனை வச்சிருப்பாங்க பாருங்க, அது ஒட்டையிற மாதிரி அப்படி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கழுதை புலி மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, நான் எதுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சேன்றது எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. பீஸ்ட் மோனார்க் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க வாரிச காப்பாத்த தவறிட்டேன், என்ன மன்னிச்சிரு குட்டி பையா, உன்னை காப்பாத்தாம நான் தவறு பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டேன், நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு உல்ஃபை பார்த்து கண்ணீர் வடிக்கும் பாருங்க. அந்த கண்ணீரை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஃபீல் ஆகி நம்மளுக்கே கண்ணு கலங்குதுங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப வருத்தப்படுது. அந்த இட்டாரியம் அதை யூஸ் பண்ணலன்னா அந்த உல்ஃபை அது ரொம்ப பாசமா வளர்த்துருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடி இறந்து போயிரும். அந்த கழுதைப்புலி மான்ஸ்டர் இறந்ததை பார்த்துட்டு அந்த உல்ஃபு ரொம்ப வருத்தப்பட்டு வானத்தை பார்த்து பயங்கரமா ஊழ விடும். அந்த ஊழலே தெரியும் அது எந்த அளவுக்கு அவனை ரொம்ப நேசிச்சிருக்குன்னு. அது அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படும். அது பின்னாடி இருக்க நம்ம ஹீரோவும்
ரொம்பவே வருத்தப்பட்டு சோகமா நின்னுட்டு இருப்பான். ரொம்ப பயங்கரமா ஆரம்பிச்ச இந்த எபிசோடு ரொம்ப சோகமாவும் ரொம்ப சென்டிமெண்டாவும் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த உல்ஃப் மாஸ்டர் ஜாயிண்ட் ஆற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. போக போக ரொம்ப வித்தியாசமான கதையும் ரொம்ப வித்தியாசமான பவரும் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. கதையில அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரொம்ப விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ இப்ப பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னும் அவர் மிச்சம் இருக்கிற 7 மோனார்க்கோட வாரிசை கண்டுபிடிச்சு அவர் கூட சேர்த்துக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போதே ஜுஜுட்சு கைசன்ல நம்ம சாபங்களின் அரசன் ரியோமர் சுகுனாவோட விரல எல்லாரும் தேடுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. அப்புறம் ஜாக்கி சான்ல வர மாதிரி மந்தர்களை தேடி போவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. இது ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்க போதுங்க. கதை இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் நம்ம ஷேடோ மோனார்க் சங்ஜின் வு பேரை கேட்டாலே சும்மா அதிர்துல அப்படி நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜிய பறக்க விடுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க ப்ரோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் அதாங்க ஆசை, ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடணும் அப்படின்னு. ஆனா என்னங்க பண்றது, என்னால போட முடியலையே. நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன். நானே எடிட் பண்ணி நானே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே நானே தனியா பண்றதுனால எனக்கு டைமே பத்த மாட்டேங்குதுங்க. நானே அடுத்த நாள் கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் சில நேரங்கள்ல காலையில கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆயிருது. இருந்தாலும் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வரும் காலங்கள்ல நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவேங்க. நீங்க இதே மாதிரி உங்க அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சசிகலா, கௌதம், செரோன் மேக்ஸ், சந்தோஷ், ஜி கௌதம், மகாராஜா, சின்னசாமி, முருகன், டெத் ஆஃப் காட், சித்திக், யூசுப், ஹரிஸ், ஐடிஎஸ் மினாட்டா 07, சஞ்சித். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சஞ்சித். அடுத்ததா ஏசிஸ், ஸ்ரீ விஷ்ணு, கதிரவன், விஜயசாரதி, ராகுல் சத்யபாமா, ராஜ், முகேஷ், ஆர்னேஸ், வெங்கடேஸ்வரி, ஹரிஷ் ராஜா, யஸ்வந்த் ஹெச், திருப்பதி, ரூபன் குட்டி, டிஜே கேமர். இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.